பிரியமானவர்களே, வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக மலைகளை தாண்ட வேண்டியது இருக்கும், அநேக பள்ளங்களை கடக்க வேண்டியது இருக்கும். எப்படி சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்கோ, அப்படியே பாடுகள் துக்கம் துயரம் வாழ்க்கையில் ஒரு பங்காகவே இருக்குது. எல்லாருமே இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கட்டாயம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் எந்த காலகட்டம் பாடுகளை அனுபவிப்பது சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பாருங்கள், வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. பாடுகள் உங்களை பலவீனப்படுத்தலாம், ஆனால் அந்த பலவீனத்தில் ஏசப்பாவோட கிருபை உங்களை தாங்கும். அவர் கொடுக்குற அந்த கிருபையினால் நீங்கள் மலைகளை தாண்டலாம், பள்ளங்களை கடக்கலாம், பாடுகளை ஜெயிக்கலாம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல முடியும். ஆகையினால பாடுகளை கண்டு அஞ்சிடாதீங்க. அவர் கொடுக்குற அந்த கிருபையினால் நீங்கள் சகலவற்றையும் ஜெயிக்கலாம், ஜெயம் பெற்றவளாய் வாழலாம். ஆமேன்.